சேலம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாய்ங்க சுற்றிக்கிட்டு இருக்குதுன்னு பாருங்கள். இது வர்றவங்கெல்லாம் கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் வர்றாங்க. அந்த பசங்கள்லாம் முதற்கொண்டு நானே பயந்துக்கிட்டு இருந்தேன். இந்த நாய்க்கெல்லாம் எந்தெந்த வெறி நாய் கடிச்சதோ அதை பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக படுத்துக்கிட்டுருக்கு. மொத்தமாக ஒரு 10-15 நாய் பாருங்கள். இது ஜங்ஷன் ரயில்வே துறை வந்துட்டு யார் இதுக்கு வந்துட்டு பொறுப்பேற்றுக்கணுமோ அவங்க வந்துட்டு பொறுப்பேற்று இந்த தெரு நாய்க்களா இல்லை ஏதாவது முதலாளியோட நாயா அதை பிடிச்சி உரிய இடத்துல ஒப்படைங்க. தயவு செஞ்சு இதை யாராவது செய்யுங்க. நான் வந்துட்டு திருச்சூர் வரைக்கும் போகிற வேலை, இன்டர்சிட்டி ரயில் காலையில் 10 மணிக்கு செகண்ட் கிளாஸ் ஏசியில் போனேன். ரொம்ப நல்லா இருந்தது ரயில். அப்போதைக்கு இப்போ வந்து ரயில் இந்த நாங்கள் இருந்த பாக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. ரெகுலராக வந்துட்டு பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்கள் பூரா காஃபி, டீ, வாட்ரு எந்த குறையும் இல்லை, எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்திங்கனாக்கா என்னுடைய நண்பர் வந்துட்டு என்னை பிக்கப் பண்ணிட்டு போனார். பிக்கப் பண்ணிட்டு நாங்கள் ரூமுக்கு போனோம். ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இரவு அப்படியே சாப்பிட்றதுக்கு போனோம். அப்போ வந்துட்டு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது ஓணம் பண்டிகைக்கு. அதனால் வந்துட்டு எல்லாம் கேரளா மக்கள்லாம் தயாராக இருந்தாங்க. ஒரு கடையில் சாப்பிட்றதுக்காக பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டிஸ் பூரா வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது நல்லா இருக்குங்க. அந்த டிஸ்பிளேவில் என்னென்ன பொருள் இருக்கோ அதெல்லாம் வச்சிடுறாங்க. நம்ம பார்த்துட்டு அதை ஆர்டர் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுனால அங்கே சாப்பிட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த நேந்திரம் பழத்தில் வந்து அந்த பஜ்ஜி செஞ்சுருந்தாங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஆம்லெட்டு, சிக்கன், ஃபிஷ்ஷு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த திருச்சூரில் வந்துட்டு இந்த ஸ்பெஷல் எக்ஸிபிஷன் மாரி ஒன்று போட்டிருந்தாங்க. நல்லா லைட்டிங் டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருந்தது. அநேகமாக 28ஆம் தேதி வந்துட்டு ஓணம் பண்டிகை. அந்த சமயத்தில் கேரளா போனோம்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா அந்த புலிக்கலையம் அப்படின்றது இந்த வயிற்றில் வந்துட்டு கொஞ்சம் பருமனாக இருக்கிறவங்க பூராமே அந்த புலி வேஷம் போட்டுட்டு ஆடிக்கிட்டு வருவாங்க. அது ரொம்ப ஸ்பெஷலு. அது திருச்சூரில் தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. அது அன்றைக்கி போகிறதுக்கு சந்தர்ப்பம் தான் போகலாம். நம்ம தங்கியிருந்த ரூமு இது ஏசி ரூமு, நண்பர் போட்டு கொடுத்துருந்தாரு. நல்லா தங்கணும். காலை உணவு வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்டு ஃபுட்டு நல்லா இருந்தது. மிக மிக சிறப்பாக ஏசி ரூமு. அப்புறம் நைட்டு சாப்பிட போகும்போது இந்தமாரி வானளாவிய கட்டடத்தையெல்லாம் நான் சும்மா ஒரு வீடியோ எடுத்தேன். லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். இந்த ஹோட்டல் முன்னாடி அவ்வளோ சூப்பராக பண்ணிட்டுருந்தாங்க. அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா நான் ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். சரி, திருச்சூர்லேருந்து அப்படியே அதரம்பள்ளி வழியாக வால்பாறை வந்து கோயம்புத்தூர் வர ஒர்க்கு. கோயம்புத்தூரில் எனக்கு ஒரு ஒர்க் இருந்தது. ஒரு எஃப்சி ரெனியூவல் விஷயமாக போயிருந்தேன். அதனால் நாங்கள் பார்த்திங்கன்னா திருச்சூர்லேருந்து சாலக்குடி நோக்கி போகிறோம். சாலக்குடியிலிருந்து அதுக்கு அடுத்தது அதரம்பள்ளி. சூப்பரான ரூட்டு. இந்த திருச்சூர்லேருந்து சாலக்குடி போகிற பக்கம் பார்த்திங்கன்னா சைடில் 2 பக்கம் பார்த்திங்கன்னா பில்டிங்லாம் அழகழகாக இருக்கும். கேரளாவில் வந்துட்டு கடவுளின் நகரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்தமாரி கேரளா பீப்புள்ஸ் பூரா நிறையா பேர் பார்த்திங்கன்னா துபாய் கண்ட்ரியிலிருந்து அதிகமாக வேலையில் இருப்பாங்க. அதேமாரி கேரளாவில் இருக்க செவிலியர்கள் அனைவரும் அயல்நாடுகளில் பூரா நிறையா வேலை செய்கிறாங்க. ஏன்னா எப்பயுமே அவங்களுடைய இந்த செவிலியர் உத்தியோகத்தில் வந்து அவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் பணிபுரிவாங்க. இது வந்துட்டு நானே வந்துட்டு அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா 96 வந்துட்டு எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அப்போ அந்த இசபெல்லா ஹாஸ்பிட்டலில் அதிகமான பெண்கள் பூரா வந்துட்டு செவிலியர்கள் வந்து கேரளாவை சேர்ந்தவங்க தான் இருந்தாங்க. இப்படியெல்லாம் கூட வந்துட்டு ஒரு ஒர்க் பண்ணுவாங்களா நம்மளுக்காக அப்படின்ற அளவுக்கு மிக சிறப்பாக செஞ்சாங்க. ஏன்னா கொஞ்சம் கூட முகம் சுழிச்சிக்கல. வந்துட்டு காலையில் வந்துட்டு அந்த சோப்பு நுரையோடு வந்து உடம்பெல்லாம் தொடச்சி விட்டு, ஏன்னா என்னால் பாத்ரூமில் போய் குளிக்க முடியாது. ஏன்னா காலில் பூரா கீழே பூரா புண்ணு பெருசாக இருந்தது. அந்தளவுக்கு படுக்கையறையிலேயே அந்த முகம் சுளிக்காமல் எந்த வயதினருக்கும் யாருக்கும் அவங்க வந்து நீட்டாக கையில் இருக்க கக்கம் வரைக்குமே போட்டு மறுபடியும் பவுடர் போட்டுவிட்டு நம்மளை ஒரு அருமையாக ஒரு புத்துணர்ச்சியாக, அதாவது உடம்புல வந்துட்டு அந்த வேர்வை ஸ்மெல்லே இல்லாத அளவுக்கு அவங்க ஃபஸ்ட் கிளாஸாக இது பண்ணிவிட்டாங்க. அந்தளவுக்கு நான் உண்மையிலுமே கேரளா
செவிலியர்கள்லாம் வந்துட்டு ஏன் தமிழ்நாட்டிலையும் இருக்காங்க, வணங்குறேன். ஆச்சுங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாலக்குடியிலிருந்து அதிரம்பள்ளி போயிட்டுருக்கோம். போகிற வழியிலே ஒரு இடத்துல சாப்பிட்டாச்சு. ரோட்டில் இப்போ தாங்க கேரளாவில் ரொம்ப மழை பெஞ்சதாட்டிருக்கு. நல்லா பசுமையாக இருந்தது. இந்த ரோடும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. எப்படின்னாக்கா வண்டி ஓட்டுறவருக்கு ஒரு தொய்வே இல்லாமல் ஸ்பீட் பிரேக்கே கிடையாதுங்க. எங்கேயுமே ஸ்பீட் பிரேக் கிடையாது. அதுதான் ஒரு பியூட்டி. அதேமாதிரி அவங்க ரோட் ரூல்ஸை வந்துட்டு டக்கு டக்குன்னு வெளியிலிருந்து உள்ற வர கிடையாது. அங்கேயும் மது பழக்கத்துக்கெல்லாம் நிறையா பேர் இருக்காங்க. அதனால் ரோட் ரூல்ஸை பக்காவாக பயன்படுத்துகிறாங்க. இது வந்து சாலக்குடி டு அதிரம்பள்ளி ரோடு. அங்கங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வனவிலங்குகளினுடைய போர்டு எச்சரிக்கை பலகைலாம் வச்சுருக்காங்க. அது மலையாளத்தில் இருந்தது, அது எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்மளுக்கு புரியுது. எலிஃபண்ட் கிராசிங் ஜோன்னு சொல்லி நிறைய இடத்துல வச்சுருந்தாங்க. ரோட்டுக்கு 2 பக்கமுமே பார்த்திங்கன்னா ப்ரைவேட் லேண்டும் வருது, கவர்மெண்ட் லேண்டும் வருது, தேக்கு மரம் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பச்சைகளை கண்ணில் பார்க்குறது. அப்புறம் போயிட்டு அப்புறம் அதிரம்பள்ளியில் வந்துட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும்தான் நின்னோம். இப்போ இந்த பெட்ரோல் பங்க்கிட்ட நிற்கும் போது தான் ஒரு கேரளா தம்பிங்கள்லாம் வந்துட்டு பைக்கில் வந்தாங்க. ஒரு புல்லட் வீடியோ வந்துட்டு நான் ஒன்று எடுத்து இன்ஸ்டாவிலையும் யூடியூப் ஷார்ட்லேயும் போட்டிருக்கேன். அது வந்து வின்டேஜ் வெஹிக்கிள். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்தது அந்த ஆறு பார்த்திங்கன்னா அதிரம்பள்ளியிலிருந்து வர்ற அந்த ஆறு ரோட்டில் 2 பக்கமும் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கூடவே பிரயாணம் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஒரு கண்கொள்ளா காட்சி. இது எங்கே கேரளாக்குள்ளாரில் பல இடத்துல இருந்து அந்த நீர் புறப்பட்டு, சொல்லப்போனால் இந்த தண்ணி தமிழ்நாட்டிலிருந்தும் தான் வருது. நீருக்கு என்ன கட்டுப்பாடு? அதனால் வந்துட்டு பூந்து வந்து அதிரம்பள்ளியில் வந்துட்டு ஒரு சுற்றுலா தலமாக அங்கே உருவாக்கிட்டு, ஆனால் நாங்கள் போனப்போ வந்துட்டு யாரையும் குளிக்கிறதுக்கு அனுமதிக்கலை. ஏன்னா அளவுக்கு மீறி தண்ணி வந்துகிட்டு இருந்தது. அதனால் யாரும் அங்கே குளித்த மாதிரி தெரியல. நாங்கள் வந்துட்டு அந்த அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் கிட்டெல்லாம் போல் நின்றுட்டு அப்படியே ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் எங்களுடைய நோக்கமே வந்துட்டு அதிரம்பள்ளியிலிருந்து வால்பாறை போகிற பிளேஸ் மட்டும்தான் எங்களுக்கு நோக்கம். அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கு வரப்போகிற அடுத்த காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்தேன். ஏன்னா நான் வண்டியில் உட்காந்துட்டு அந்தளவுக்கு என்னால் எடுக்க முடியல. அங்கங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஓடைகள் இதுமாரி நிறைய இருந்தது. இப்போ இதுக்கு மேலே பார்த்திங்கனாக்கா நான் வந்துட்டு அதிகம் உங்கள் பார்வைக்காக நான் பேச்சை குறைச்சிக்கிறேன். மியூசிக் எதுவும் இருக்காது. சற்று பொறுத்து கொண்டு தான் பார்க்கணும். இப்போது வந்துட்டு கிட்டத்தட்ட நாங்கள் அதிரம்பள்ளியை நீர்வீழ்ச்சி வந்துட்டு நெருங்கிட்டோம். நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாக்கா அதிரம்பள்ளி அல்லது சாலக்குடி, திருச்சூர் இந்த மாதிரி இடத்துல எங்கேயாவது சாப்பிட்டு போயிருங்க. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா அதிரம்பள்ளிக்கு அடுத்த ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது தமிழ்நாடுக்கு கிட்டால இருக்கிற ஒரு செக் போஸ்ட்டுக்கிட்ட மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு சாப்பிட முடியும். இது வந்து ஒரு டிக்கெட் கவுண்டர். இந்த டிக்கெட் கவுண்டர் எதுக்குன்னாக்கா நீங்கள் அந்த வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கான டிக்கெட் கவுண்டரு. நாம் தான் வாட்டர் ஃபால்ஸுக்கு போகலையே, அதனால் நாங்கள் பாட்டுக்கு டிக்கெட்டு வாங்க தேவையில்ல போயிட்டே இருந்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் கூட அதிரம்பள்ளியிலிருந்து வால்பாறை போகும்போது ஏதாவது காருக்கு ஏதாவது காசு வசூல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருந்தோம். ஒரு பைசா கிடையாதுங்க. டைமிங் மட்டும் நோட் பண்ணிட்டு நீங்கள் இந்த பாஸை கொண்டு போய் அங்கே கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான். அது எதுக்குன்னாக்கா நீங்கள் வந்துட்டு பிரயாணம் தானே பண்ணுறீங்க அந்த ஃபாரஸ்ட்டில். அதனால் லேட் பண்ணிக்கிட்டோ அல்லது நீங்கள் ஏதாவது ஜாலி பண்ணிக்கிட்டோ இருந்தாக்கா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே இருந்தால் அவங்க கொஸ்டினுக்கு வைப்பாங்க. சரியான ரீசனாக இருந்தால் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். சரியில்லாத ரீசனாக இருந்தாக்கா ஃபைன் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் மத்தியானம் 3 மணிக்கு மேலே அலவுடு கிடையாது. தயவு செஞ்சு 3 மணிக்கு முன்னாடியே போயிடுங்க. இதுதான் அதிரம்பள்ளியினுடைய வாட்டர் ஃபால்ஸ் அழகு. இது வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு. இதிலிருந்து நான் எடுத்து உங்களுக்கு காட்சிக்காக போட்டிருக்கேன். இங்கேயே சத்தம் நல்லா கேட்குங்க. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனால் அந்த சவுண்டு நல்லா கேட்கும்.
இப்போ வந்துட்டு அடுத்து நாங்கள் இப்போ வால்பாறை நோக்கி போய்கிட்டுருக்கோம். நான் நிறையா வீடியோவில் பார்த்துருக்கேன், மற்றவங்க வீடியோவில் இந்த கார் நிற்கிற இடத்துக்கெல்லாம் யானை வந்துடும். நாங்கள் போகும்போது யானை சாணத்தை நிறையா பார்த்தோம், பச்சையாக இருந்தது. அப்போ தான் வந்து சாணம் போட்டிருக்க மாட்டிருக்கு. ஆனால் ஒரு யானை கூட இந்த இடத்துல நாங்கள் பார்க்க முடியல. அது அதிர்ஷ்டம் இருந்தால் தான் கிடைக்குங்க அது நம்மளுக்கு. இதுக்கு அடுத்துட்டு நாங்கள் கம்ப்ளீட் எல்லாம் ரிட்டன் கோயம்புத்தூர் வேலையை முடிச்சுட்டு நாங்கள் இதுக்கு வரும்போது பார்த்திங்கனாக்கா அந்த டைமில் வேணாக்கா ஆசனூர் போயிட்டு வந்தோம். சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், ஆசனூர். அங்கே வந்துட்டு நைட்டு வந்து 5 யானையை பார்த்தோம். அது ரொம்ப திருப்தி. இங்கே பார்க்க முடியல. நல்லா இயற்கை அவ்வளோ அழகாக இருக்குது. என்னுடன் பிரயாணம் செஞ்சவர் வந்து அதரமல்லி போயிருக்கார், திருச்சூர் போய். ஆனால் வால்பாறை வழியாக அவர் வந்ததில்லைன்னு சொன்னார். அவருக்கு வந்துட்டு ஒரு புது அனுபவமாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், பிளாஸ்டிக் பை, போதைப் பொருள் பாட்டில் இதெல்லாம் தயவு செஞ்சு போடாதீங்க அப்படின்னு எச்சரிக்கை பண்ணி தான் அனுப்புகிறாங்க. பாருங்க, எல்லா இடத்துலையுமே யானையினுடைய அந்த போர்டு இருக்குது, வனவிலங்குகள்லாம். இது ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் மாரி. இந்த மாதிரி பல இடத்துலேருந்து உருவாகிற தண்ணி தான் அதரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு போய் அதுக்கப்புறம் அது அப்படியே பல இடத்துக்கு போய் கடலில் போய் கலக்குது. 2 வீலர் ரைடர்ஸ் நிறையா பேர் இந்த ரோட்டில் நாங்கள் பார்த்தோம், சென்னை பசங்களாம். நான் இதில் 2-3 டைம் பைக்லேயே போயிருக்கேன். என்னுடைய சிபிசி பைக்கில் நான் போயிருக்கேன். என் பஜாஜ் சூப்பரில் நான் போகணுன்னு ஒரு ஆசை. அது வந்துட்டு என்ன, அந்த சின்ன வண்டியில் அவ்வளோ தூரம் போகும்போது இன்னொரு துணையோடு தான் போகணும். அதுக்காக தான் நான் வெயிட்டிங். கண்டிப்பாக இந்த செக் போஸ்ட்டில் தாங்க அந்த பொண்ணு வந்துட்டு எல்லாம் கவுண்ட் பண்ணி கொடுத்துறாங்க, வண்டி நம்பரு, யார் யார் போகிறோம் அப்படிங்கிறது. இதுங்க எங்கேயும் இந்த இடத்துல பணம் எதுவுமே வசூல் பண்ண கிடையாது. அந்த டைமிங் டீட்டெயில் மட்டும் கொடுத்துருந்தாங்க. இந்த பாஸை வந்துட்டு நீங்கள் கொண்டு போய் அங்கே கொடுத்துருட்டாங்க. ஆனால் ஒரு எச்சரிக்கைங்க, பாஸ் கண்டிப்பாக வேணும். கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ளார போகிறதுனாலும் சரி, தமிழ்நாட்டிலிருந்து கேரளா போகிறதுனாலும் சரி, பாஸ் தமிழ்நாடு கேட்குது. நாங்கள் வந்துட்டு சும்மா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அப்ளை பண்ணோம், ஈஸியாக கிடச்சிருச்சு. இது ஏன்னா அந்த கூட்டத்தை தவிர்க்கிறதுக்கும் இது ரெகுலராக நடைமுறைப்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறை இங்கெல்லாம் வந்துட்டு மூணாறு போகிறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. இப்போ வந்துட்டு இதையே நடைமுறைப்படுத்திட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸு. இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு அடுத்தது இந்த கேரளா தமிழ்நாட்டு பசங்க தான், இவங்க சென்னையை சார்ந்தவங்களாம் எல்லாருமே, திருச்சி சார்ந்தவங்களாம். இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா டியூப் மூலமாக, அதாவது தண்ணியை வந்துட்டு ஃபோர்ஸாக வர தண்ணியை, வாய்க்கால் வர தண்ணியை, அந்த வாய்க்கால் சுத்தமாக அதை வந்துட்டு அடைச்சி அந்த தண்ணி முழுக்க டியூப் சிஸ்டத்தில் போகிற மாரி போய், அந்த டியூப் மூலமாக போய் அந்த டியூப்பை இருக்க அதனுடைய விட்டத்தை அப்படியே குறைச்சிட்டு போய் அந்த கூம்பாக போய் ஒரு இடத்துல ஃபோர்ஸாக அடிக்கிற மாரி. இதுதான் கடைசியாக நம்ம சாப்பிட்டுட்டு போயிடுறது. டீ சாப்பிட்றதுனா இங்கே சாப்பிட்லாம், ஆனால் இங்கே ஜிபே கிடையாது. அதனால் தயவு செஞ்சு பணத்தை வந்து கையில் எடுத்துகிட்டு போயிருங்க. இந்த கடையில் ஜிபே கிடையாது. நாங்கள் வந்துட்டு லெமன் டீயும் வந்துட்டு கட்டஞ்சாயா, பியூர் டீ, பால் இல்லாத டீ 2 சாப்பிட்டோம். ஜிபே இங்கே வாங்கி கொள்ளப்பட மாட்டாது. இது கேரளாவை சேர்ந்த அரசு பஸ்ஸு. இந்த பஸ்ஸு தமிழ்நாடு வரைக்கும் போயிட்டு அந்த பார்டர் வரைக்கும் போயிட்டு வருது. பஸ்ஸில் போகிறதுனால போகலாம். ஏன்னா பஸ்ஸு வந்துட்டு இதை விட சூப்பராக இருக்கும். எப்படின்னா, நம்ம வந்துட்டு கார்னால் கூட உயரம் கம்மி, பஸ்ஸில் ஹைட்டில் போகலாம். ஆனால் பஸ்ஸில் சரி ஸ்பீடு போவாங்க. உங்களுக்கு வாமிட் தொந்தரவு இல்லை. அந்த வளைஞ்சி அந்த திருப்பத்தெல்லாம் உங்களெல்லாம் தாங்கிட்டு பாருங்கள். மான் ஒன்று, அதாவது கடம்பை மான், நல்ல மான் ஐட்டத்திலே நல்லா பெரிய மான் ஒன்று பார்த்தோம் நாங்கள். அது ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஏன்னா சூழ்நிலை அது அந்த சைடு இருந்தது. பஸ்ஸில் போகும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, எப்பயுமே ட்ராவலில் போகும்போது காட்டன் வச்சுக்கோங்க.
காதில் நல்லா அந்த ஏர் பூதாத அளவுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாமிட் சென்சேஷன் இருக்காது. அதேமாரி வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சாப்பாடை வந்து குறைச்சிக்கிட்டு சாப்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த வயிறு அலசறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கப்பட்டு விடும். தண்ணி கூட கொஞ்சம் வந்து ட்ராவல் சமயத்தில் மிஞ்சி போனால் இந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். தண்ணி கம்மியாக குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சிறுநீர் கழிக்கிற அந்த உபாதைகளினுடைய அந்த இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஏன்னா பஸ்ஸில் போகும்போது இந்த காட்டு ரோட்டில் நிறுத்துறாரா என்னமோ எனக்கு தெரியாது. காராக இருந்தால் நம்ம எந்த இடத்துல வேணாலும் நிறுத்தி நம்ம உபாதைகளை கழிக்கலாம். ஆனால் உபாதைகளை கழிக்கிறது வந்துட்டு இடம் பொருள் பார்க்கணும். ஏன்னா யானை எந்த இடத்துல இருக்கும், சிறுத்தை எந்த இடத்துல இருக்கும், புலி எந்த இடத்துல இருக்குன்னு நம்மளுக்கே தெரியாது. கரடி எல்லாமே இருக்கும். அதனால் வனச்சரகத்துக்குள்ளார போகும்போது முடிஞ்ச அளவுக்கு அவுட்லேயே எல்லா உபாதைகளையும் கழிச்சிட்டு போகிறது மிக மிக சேஃப்டியான விஷயம். எனவே பாதுகாப்பாக போயிட்டு வாங்க. நான் ஃபுல் டைம் வீடியோ எடுக்கலைங்க. ஃபுல் டைம் எடுத்தேன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஓடும். அது வந்துட்டு கோப்ரோ கேமரா இருந்தால் தான் நம்மளுக்கு வசதி பற்றும். இது போகிற வழியில் ஒரு பெரிய ஒரு நீர்த்தேக்கம். அதில் வந்துட்டு கீழே ஒரு ஃபுல் ஃபாரஸ்ட்டு. அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளார பார்த்திங்கன்னா பனி மூட்டம் ஆரம்பிச்சிருச்சு. மணி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4, 4:30 அல்லது 5 இதாக தான் இருக்கும். நான் சரியாக மணியை கவனிக்கலை. பனி மூட்டம் மிக மிக அருமையாக இருந்தது. நாங்கள் போன அன்றைக்கி சொல்லப்போனால் கம்மி. ஏன்னா தமிழ்நாடு சைடு வால்பாறையில் வந்துட்டு வரும்போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அப்படியே தலை சுற்றுற மாதிரி ஆகிடுச்சு. நான் ட்ரைவ் பண்ணல. இந்த டியூப் சிஸ்டர் தாங்க வந்துட்டு இது பல இடத்துல இருக்குதுங்க. மோயாறு ஊட்டிக்கு மேலே மசனக்குடியில் மோயாரில் இருக்குது, வால்பாறையில் இருக்குது, இந்தமாரி பல இடத்துல இருக்குது. பாருங்கள், தொலைவில் தெரிகிறது வந்து பனி மூட்டம். இந்த காட்டில் என்னென்ன மரம் இருக்குது, என்னென்ன செடி இருக்குதுன்னு கூட தெரியாது. ஆனால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க ரவுண்ட்ஸ்லேயே தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய நீர்த்தேக்கம். இது ஒரு வியூ பாயிண்ட்டு. நிறைய பைக் ரைடர்ஸ்லாம் போகிறலாம் நிறுத்தி எல்லாம் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வளைவில் வந்துட்டு லேசாக ஒரு ஹார்ன் அடிச்சுக்கோங்க. ரொம்பவும் ஹார்ன் அடிக்காதீங்க. ஏன்னா அது வன விலங்குகளை வந்து துன்புறுத்துகிற மாதிரி சும்மா மெல்லிசாக ஒரு ஹார்ன். ஏன்னா நீங்கள் டேர்னிங் திரும்பும்போது வந்துட்டு எதிர்ப்பால் வர வாகனத்துக்கு ஒரு எச்சரிக்கைக்காக. ஏன்னா இது வந்து சிங்கிள் ரோடு தாங்க. 2 வண்டி சைடு வாங்குறதுனா ஃபுல் ஸ்பீடில் சைடு வாங்க முடியாது. அதனால் யாரோ ஒருத்தர் கொஞ்சம் ஒரு வீலை கீழே இறக்கிறது நல்லது. இல்லை நானும் இறக்க மாட்டேன் நீயும் இறக்க மாட்டேன்னு போனாக்க விபரீதங்கள் நடக்கும், விபத்துக்கள் நடக்கும். அதனால் வாகனத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனோம்னா எப்பயுமே வந்து விபத்து நல்லாவே தவிர்த்தரலாம். இந்த ரோட்டில் தயவு செஞ்சு வேகம் போக வேண்டாம். ஏன்னா அது நம்மளுக்கு நல்லதில்ல. திடீர்னு ஒரு வனவிலங்கு வந்துட்டு திடீர்னு கிராஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, அது தன்னுடைய இடத்துல அது போய்கிட்டு இருக்குது. நாம் தான் தார் ரோடு அதில் போட்டு நம்ம பிரயாணம் பண்ணுறோம். அதுக்கு தெரியாது இது வாகனமா உயிரினமா அப்படின்னு. அதுக்கெல்லாம் ஐந்தறிவு தெரியாது. டப்புன்னு நம்ம அடிச்சிருவோம். அடிச்சிட்டிங்கன்னா பெனால்ட்டி அவ்வளோதான், அரெஸ்ட் வாரண்ட் கூட உண்டு. அதனால் அவங்க ஸ்பீடு லிமிட்டு 60க்குள்ளே தான் சொல்லியிருக்காங்க. நம்ம அதில் போகிறது நல்லது. நாம்ளும் நல்லா மகிழ்ச்சியாக பார்த்துக்கிட்டு போகலாம். அதுங்களுக்கும் எதிர்ப்பால் வந்ததுன்னா நம்ம நிறுத்திக்கலாம். அதனால் தயவு செஞ்சு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார வேகம் போகிறதோ, அவங்களுக்கு பிடிக்காத அந்த வன மிருகங்களுக்கு பிடிக்காத அதிக ஒலி எழுப்பக்கூடிய சைலன்சர் போட்டு டப்பு டப்புன்னு போகிறதோ, அல்லது நீங்கள் ஒரு யானையை பார்த்துட்டா ஒரு முறுக்கு முறுக்கிட்டு டப்பு டப்புன்னு வந்துடுவீங்க. அடுத்த பைக்காரங்க வரும்போது அவங்கள தொந்தரவு பண்ணிடும், உருட்டி கூட விட்ருவோம். அதனால் நீங்கள் பண்ணுற தப்பை வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி வர்ற பிரயாணியை அந்த வனவிலங்குகள் கொல்வதற்கான வழிவகை செய்யாதீங்க. என்னை கேட்டால் இந்த புல்லட்டு சில வண்டிக்கெலாம் ஓவர் எக்ஸாஸ்ட் சவுண்ட் இருக்கும். ஃபாரஸ்ட்டுக்குள்ளார போகும்போது கொஞ்சம் அதை நீங்களே என்ஜாய் பண்ணிட்டு போகிற அளவுக்கு சவுண்டை ஸ்மூத் பண்ணிட்டு போங்க. ஏன்னா வனவிலங்குகளுக்கு வந்துட்டு இந்தமாரி சவுண்டு பிடிக்காது. அதனால தான் டாப் ஸ்லிப்பில் வந்துட்டு கீழே
வந்துட்டு சேத்துமடை செக் போஸ்ட்லேயே டூ வீலரை பூரா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதேமாரி போகும்போதே சொல்லிடுவாங்க, டேப் ரெக்கார்டரை வந்துட்டு அதிக சவுண்டு எழுப்பக்கூடாது, ஒலி எழுப்பக்கூடிய ஹார்ன் அடிக்கக்கூடாது, வண்டிக்கு வெளியே இறங்கி நின்றுட்டு எந்த இதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளுக்கு வந்துட்டு கட்டுப்பாடு வச்சுருவாங்க. இது ஒரு சின்ன செக் போஸ்ட்டுங்க. இந்த இடத்துல வந்துட்டு அந்த பாஸை நம்ம வாங்கிட்டு வந்தோம்ல, அந்த பாஸை கொடுத்துட்டு அப்புறம் நம்ம புறப்படலாம். இந்த ஊர் எனக்கு இந்த ஞாபகத்துக்கு வரல. இதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தமிழ்நாடு ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ நம்ம வால்பாறையை நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம வால்பாறை டவுனுக்கே போக தேவையில்லைங்க. நாங்களுக்கு வந்துட்டு நோக்கம் வந்து கோயம்புத்தூர் போகணும். பொள்ளாச்சி வழியே கீழே போகணுமா, பொள்ளாச்சி கூட நாங்கள் போயிட்டு அப்புறம் தான் இதுக்கு போகணும், கோயம்புத்தூர். எனவே நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், வால்பாறை டவுனுக்கே போகல. இப்படி ஒரு வழி இருக்குது, அந்த வழியில் அவுட்லெட்டில் நாங்கள் அப்படியே புறப்பட்டு வந்துட்டோம். வால்பாறைலாம் போகிறதுனா ஒரு நாள் ஸ்டே பண்ணாக்க ஓரளவுக்கு சுற்றி பார்க்கலாம். அங்கேயும் நிறையா இடம் இருக்குது. அப்படியே நாங்கள் போயிட்டுருக்கும்போது சிறு சிறு மலைத்துளிகள்லாம் விழுந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் பனிமூட்டம் ரொம்ப கம்மி தான். இது வந்து தமிழ்நாடு செக் போஸ்ட்டு. தமிழ்நாடு செக் போஸ்ட்டில் நீங்கள் இ பாஸ் வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறத அவங்க வாங்கி செக் பண்ணாங்க. நாங்கள் செல்ஃபோன்லேயே வந்து இ பாஸ் வாங்கினதை வந்து காமிச்சிட்டோம். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களை அனுமதிச்சிட்டாங்க. நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படி இல்லைனாக்கா என்ன ஃபைன் ஏதாவது உண்டா இல்லையா அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு தெரியல. பிரயாணம் மிக மிக சூப்பராகவே இருந்தது. நான் ஏற்கனவே பலமுறை அந்த பக்கம் போயிருக்கேன். என்னோட வந்தவர் வந்துட்டு அவர் இதுதான் இந்த வழியாக போகிற வந்துட்டு ஃபஸ்ட்டு ரைடு. அதனால் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அவர் என்ன பண்ண போகிறாரு, அவருடைய குடும்பத்தாரை ஒரு நாளைக்கு இந்த வழித்தடத்தில் பிரயாணம் செய்து அவங்கள மகிழ்விக்க போகிறார். எப்பயுமே நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா என்னுடைய பிரின்சிபல் அதுதான், சேஃப்டியான இடம் அப்படின்னு நிறையா அங்கே பார்த்துக்கணும். எந்த ஹோட்டலில் தங்கலாம் நல்லாயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களையும் வந்துட்டு குழந்தைகளையும் மகிழ்விக்கலாம். இந்தமாரி நான் வந்துட்டு இந்த இடத்துல ஃபேமிலியை கடைசியாக கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு முறை மகிழ்வித்தேன். அதுக்கப்புறம் துன்பமாக ஒரு டைமு இந்த ஊரில் வந்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலைக்காக 2 நாள் இருந்தேன் வால்பாறையில். ஆனால் அந்த 2 நாள் ரொம்ப இனிமையாக இருந்தது. அதாவது கால சூழ்நிலை எப்படின்னா, அவ்வளோ மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது, மிஸ்ட்டு அவ்வளோ ஃபார்ம் ஆகிருந்தது. ஆனால் என் எண்ணம் பூரா ராசிபுரத்துலேயே தான் இருந்தது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து அப்போ உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அது நான் கண்டிப்பாக இங்கே வர வேண்டிய சூழ்நிலை, அதனால் நான் இங்கே வந்தேன். ஆனால் அந்த வால்பாறையில் நிறையா நண்பர்களை சந்தித்தேன். அப்போ மானாம்பள்ளின்னு ஒரு இடத்துக்கு போனேன். அப்புறம் வந்துட்டு வால்பாறையில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்போ அறிமுகமானாங்க. அப்போ நான் வந்துட்டு யூடியூப், இன்ஸ்டா எதுவுமே எனக்கு தெரியாது. அப்படின்னா என்னென்னே தெரியாது, என்கிட்ட பட்டன் ஃபோன் தான். நான்லாம் இந்த வால்பாறையை வந்துட்டு எவ்வளோ நாட்களுக்கு முன்னாடியே பைக்கில் ரைடு பண்ணோம். இது வந்துட்டு நாங்கள் இப்போ ஆசனூர் வந்தாச்சுங்க. ரோட்டு ஓரத்தில் கரும்பு தின்னுட்டு இருந்தது. மாலை கரெக்டாக ஒரு 6:30 மணி. திம்மத்துக்கு மேலே ஏறிட்டு இது அந்த யானை சாப்பிட்டுட்டு இருந்தது. சத்தியமங்கலத்துக்கும் திம்மம் ஃபாரஸ்ட்டு மேலே ஏறுறதுக்கு முன்னாடி இந்த யானை வந்துட்டு கரும்பு தின்னுட்டு இருந்தது. அந்த கர்நாடகாவிலிருந்து கரும்பு ஏற்றிட்டு வரும்போது அவங்களே மேலே கட்டிக்கிட்டு வந்துடுவாங்க இந்த யானைக்கு போடுறதுக்குன்னு. அது வந்து ஃபாரஸ்ட்டு பூரா எல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த யானை என்ன பண்ணுது, லாரியவே குறுக்கால நிறுத்தி அந்த கரும்பு அதுவே உருவிக்குது. இதை எப்படி அதுக்கு ஸ்மெல்லு தெரியுமா நம்ம தெரியல, கரும்பு லோடு வர ஸ்மெல்லு. இது ரோட்டு ஓரத்தில் அந்த கரும்பு லாரிக்காகவே எல்லாம் வெயிட் பண்ணுதுங்க. இது வந்துட்டு ஆசனூர். இந்த இடம் போகும்போதெல்லாம் நல்லா இருட்டு கட்டிக்கிடுச்சு. நாங்கள் வந்துட்டு சரி, என் கூட வந்த நண்பருக்கு வந்து இந்த இடத்தையெல்லாம் காட்டணும், இப்படி ஒரு இடம் இருக்குங்கிறதுக்காக சரி நைட்டு ஒரு ரைடு போயிட்டு அப்புறம் போகலான்னா யானை பாருங்கள் ரோட்டில் எவ்வளோ ஜாலியாக நடந்து போயிட்டுருக்குன்ட்டு. என்னமோ ஊர் யானை பாகனோட போகிற மாதிரி அது போயிட்டுருக்கு தனியாக. அது சரியாக எடுக்க முடியலைங்க. இது வந்துட்டு மறுபடியும் அதே யானை நைட்டு வந்துட்டு நாங்கள் சாயந்தரம் பார்த்தோம்ல, அதே யானை தான் ஒரு கரும்பு தின்னுட்டு இருந்ததுங்க. இதோட எங்கள் பிரயாணம் வந்துட்டு இது சத்தியமங்கலத்தில் வந்து அந்த போர்டு இருக்கும். நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்கு போகிற மாதிரினா அந்த போர்டை ஒவ்வொருத்தரும் நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டு தான் போவாங்கண்ணா. அடுத்து பண்ணாரியம்மன் கோயிலில் அப்படியே வெளியே இருந்து சாமியை தரிசிச்சுட்டு அப்புறம் ஊரை நோக்கி நாங்கள் கிளம்பிட்டோங்க. நன்றி. இது பண்ணாரியம்மன் கோயில் முன்னாடி இருக்க போர்டு பண்ணாரி.
அந்த ஃபாரஸ்ட் இருக்க இடம் இது பாருங்கள். பண்ணாரி தாண்டி ஒரு இடத்துல யானை இருந்தது.